நம்ம இன்னும் 6 மாதத்தில் தேர்தலை சந்திக்க போகிறோம். இந்த தேசம் மிக முக்கியமான தேர்தலாக நானெல்லாம் நினைக்கிறேன். அது இல்லையா? நான் வந்து தேசம் ஒன்றாக நினைக்கிறேன்னா நினைக்கிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தலாம் மனசுக்குள்ள சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா இந்த நாட்டில் ஒரே ஜிஎஸ்டி கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஜிஎஸ்டி கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டு மாநிலத்தோட ஜிஎஸ்டி வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து திருப்பி ரீஇம்பர்ஸ் பண்ணலாம், திருப்பி வாங்கிக்கலாம். நீங்கள் போய் மும்பையில் ஒரு ஹோட்டலில் தங்கி உங்கள் தமிழ்நாடு ஜிஎஸ்டி கொடுத்தீங்கன்னா திருப்பி பணத்தை வாங்க முடியாது. மும்பையில் உங்களுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பித்து மும்பையில் ஒரு ஜிஎஸ்டி வாங்கியிருந்தால் தான் அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியும். நீங்கள் பெங்களூருக்கு போனீங்கன்னா பெங்களூரில் வேறு ஜிஎஸ்டி. என்னடா ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லைங்க, ஒரே நாடு ஒரே ஜிஎஸ்டி கிடையாதா? மாநிலத்துக்கு ஒரு ஜிஎஸ்டியா? அப்போ இது தெரியணும்னா அதை பற்றி, இந்த நாடு பற்றி, புத்தகம் பற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது. இந்த சந்திக்க போகிற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். அந்த தேர்தல் தான் நாம் இதுவரையும் கட்டி காத்து வந்த எல்லோரும் இணைந்து இன்பமாக வாழும் இந்தியா என்பதை உலகத்திற்கு தொடர்ந்து சொல்லப் போகிறோமா இல்லையா என்பதை முடிவு பண்ண போகிற தேர்தல். அதனால தான் உங்களுக்கு சிபி ஜோஷி கதை சொன்னேன். நீங்கள் ஓட்டு அப்புறம் போட்டுக்கலாம் போய் இருந்துடாதீங்க. அந்த ஒரு ஓட்டு ரொம்ப முக்கியம். அதுதான் எல்லாத்தையும் மாற்ற போகுது. அதனால மிகச்சிறந்த நூல் வாசித்து, மிகச்சிறந்த சிந்தனை வந்து, மிகச்சிறந்த அரசை தேர்ந்தெடுப்பது நம் பொறுப்பு. ஏன்னா இப்போ நான்லாம் ஒரு கொள்கை வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, சென்னையில் வெள்ளம் வந்தால் தொடர்ச்சியாக 5 நாள் லீவ் விட்டால் ஊருக்கு போயிடக்கூடாதுன்னு. ஏன்னா சென்னையில் வெள்ளம் வர்றதுக்கு காரணம் நான்லாம் சென்னைக்கு வந்து போட்ட குப்பை தான். அது போய் அடுத்து தான் வெள்ளம் வந்துருக்கு. வெள்ளம் வந்தோன்னு விட்டுவிட்டு நான் ஏன் ஊருக்கு போகிறதா? அப்போ மறுபடியும் இந்த வெள்ளத்துக்கான வேலையை பார்க்கணும்னு எப்போவெல்லாம் வந்து இடர்பாடு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த நகரத்தை விட்டு வெளியேறக்கூடாதுன்னு நினைப்பேன். காரணம், இந்த நகரம் தான் எனக்கான அடையாளத்தை கொடுத்தது என்பதனால். இந்த நகரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு பெரிய ஒரு புத்தக கண்காட்சி தொடர்ச்சியாக பபாசி நடத்தி கொண்டிருப்பது 47வது ஆண்டு. இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அரசு மாறிய பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது தொடர்ச்சியாக அதுக்கெல்லாம் மூத்த ஒரு புத்தக கண்காட்சியாக சென்னையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த முறை நாட்களை நீட்டித்து அரங்கத்தை கூட்டி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் நம்ம கிருங்கை சேதுபதி பேராசிரியர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கொடுத்து ஸ்லிப்பு கொடுத்தாங்க. எனக்கு தெரியும் அவர் 45 நிமிஷம் தான் முடிப்பார்னு. ஏன்னா அவர் கல்லூரி பேராசிரியர், மணி அடித்து கேட்டே முடித்து பழக்கப்பட்டவர். 45 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிக்க வராது பேச்சு. நான் அதில் இருக்க முடிச்சுட்டு வரப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப அடர்வான பல செய்திகளை சொன்னார். நிறைய வந்து நான் யோசித்தேன், ஒரு பேச்சுக்கு வந்து இவ்வளவு தயார் பண்ணி வந்திருக்காரு. நமக்கு வரலாற்றை வாசித்தல்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. வரலாற்றை வாசித்தலை பற்றி நம்ம இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். வரலாறு என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடம். குறைஞ்சபட்சம் அந்த சொல் தெரியும். இப்போ தத்துவம் அப்படின்னா ஒரு குழப்பம் இருக்கும். ஆந்த்ரபாலஜி அப்படின்னா குழப்பம் இருக்கும். எனக்கெல்லாம் ஆந்த்ரபாலஜினா என்னென்னு தெரியும் ரொம்ப காரணம் பள்ளிக்கூடத்தில் சப்ஜெக்ட் இல்லை அது. ஆனால் வரலாறு அப்படின்னா நம்ம எல்லோரும் பள்ளிக்கூடத்தில் குறைஞ்சபட்சம் 10 வருஷம் படிச்சிருக்கோம். அதனால் வரலாறு தெரியும். வரலாற்றை வாசித்தல் எனில் என்ன அப்படின்னா, முதல்ல எது வரலாறு, எனக்கு என்ன வரலாறு தெரியும் அப்படின்னு யோசித்து பார்த்தா, ஒரு ஓவராலாக இந்தியாவில் வந்து அசோகர் மரம் நட்டது தெரியும். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா வேலுநாச்சியார் தெரியும், வீரத்துக்கு போராடினவங்க தெரியும், வீரபாண்டிய கட்டபொம்மன் தெரியும், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இது எல்லாம் வந்து அதுக்கப்புறம் பின்னாடி வந்து சேர்ந்த நம்மை ஆட்சி செய்த வெள்ளைக்காரர்கள் பேர் கொஞ்சம் பேர் தெரியும். மவுண்ட் பேட்டன் தெரியும், வாரணாசிங் தெரியும், அதெல்லாம் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு வரலாறு பாடமாக எங்கே முடிஞ்சிருது அப்படின்னா, 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது என்பதோடு வரலாறு முடிஞ்சிருது. அப்போ நான் ராமச்சந்திர குஹாங்கிற ஒரு ஆசிரியருடைய இந்தியா காந்திக்கு பிறகு அப்படின்னு ஒரு புத்தகம் கிடைக்கிது எனக்கு. இந்தியா காந்திக்கு பிறகுங்கிற தலைப்பு தான் என்னை முதல்ல ஈர்த்துச்சு. அந்த புத்தகத்தில் ராமச்சந்திர குஹா சொல்கிறாருடைய முன்னுரையில், நம்ம எப்போ பார்த்தாலும் பழையதையே வரலாறுன்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம், சமகாலத்தை படிக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம சமகாலத்தை படிக்கணும்ல. அப்போ 1947 2000 வரை இந்தியாவில் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறது அந்த புத்தகம். நம்ம வாழ்ந்த காலத்தில், நம் தந்தை வாழ்ந்த காலத்தில் என்ன நடந்தது, இந்தியாவில் என்ன நடந்தது, தமிழ்நாட்டில் அதை பற்றி எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல. திடீர்னு ஒரு ராத்திரி 1000 நோட்டு செல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒத்த 2000 ரூபா, ஏன் 2000 ரூபாய் வாங்குறதுக்கு நான் போய் 4 மணி நேரம் நின்னது,
வரிசையில் நின்னதில் 4 கிழவனும் கிழவியும் செத்து போனது இப்படின்னு ஞாபகம் வருது. ஆனால் நான்லாம் நின்றுருக்கேன், அவஸ்தைப்பட்டிருக்கேன். வருஷம் 3 ஆச்சு 4 ஆச்சுன்னா அதை மறந்துட்டோம். அப்படி ஒன்று நடந்தாவே தெரியல. அது வரலாறா அப்படின்னா அது வரலாறு. அதை குறிச்சிருக்கோமா தெரியல. கோவிட்னு ஒரு பெருந்தொற்று நின்னது நிற்க ராத்திரி 8:30 மணிக்கு மொத்த நாட்டையும் இழுத்து மூடியாச்சு. 8:30 மணிக்கு மொத்த நாட்டையும் இழுத்து மூடினா பணம் இருக்கவெல்லாம் வீட்டில் இருந்துட்டான். இல்லாதவன் பூரா பல்லாயிரம் மைல் இந்த தேசம் பூரா நடந்தான். கையில் பையை தூக்கிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு இந்த நாடு பூரா நடந்து செத்தான். எதற்கு உணர்ச்சி சாலமன் பாப்பையாங்கிற பேராசிரியர் எல்லாருக்கும் தெரியும். எல்லா திருவிழா காலங்களிலும் பட்டிமன்றங்களில் வந்து உங்கள் எல்லாரையும் கிச்சு கிச்சு மூட்டி மகிழ்ச்சிப்படுத்துகிறவர். நம்ம எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துகிற சாலமன் பாப்பையா அவர்கள் எனக்கு பேராசிரியர். அவர் நீங்கள் ஒரு இடத்துலையும் உணர்ச்சி வசப்பட்டு பார்த்துடவே முடியாது. சரியா விடியா அப்படித்தாயா இருப்பாங்கயா அப்படிங்கிற தோணு தான் இருக்கும் அவர்கிட்ட எப்போவுமே. அவர் கோவிட் காலத்தில் இந்த தேசம் முழுவதும் தொழிலாளர்கள் நடந்த நடையை பார்த்துட்டு புரிஞ்சு பொறுக்க முடியாமல் கேவி கேவி அழுது ஒரு வீடியோ கொடுத்தார். என் நாட்டு மக்கள் இத்தனை ஆண்டு கால வளர்ச்சிக்கு பிறகு இப்படி ரோட்டில் நடக்க வச்சுட்டீங்களேடா பாவிகளான அழுதார் அவர். அப்போ எதற்கும் உணர்ச்சி வசப்படாத சாலமன் பாப்பையா அவர்கள் இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு அழுத நாள் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஆனால் வருஷம் 3 ஆச்சு, மறந்து மறுபடியும் எல்லாரும் அந்த கேடு எதனால் நிகழ்ந்தது என்பதெல்லாம் வந்துடும். அப்போ அது வரலாறா? அது வரலாறு. இதுதான் வரலாறு. இன்றைக்கு நாம் என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தது, என்னவெல்லாம் நடந்திருக்கு, எதைவெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எதையெல்லாம் பதிவு பண்ணணுங்கிறது இருக்கு இல்லையா? இந்த தேசத்தில் முக்கியமாக என்னவெல்லாம் நடந்தது, சுதந்திரம் என்னவாக நடந்தது. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் என்பது அதற்கு 6 மாதத்திற்கு முன்னதாக முன்னேற்பாடுகள் நடக்கிறது. இருந்த வெள்ளைக்காரன் கிளம்புறேன்னு சொல்லியாச்சு. நாங்கள் கிளம்ப போகிறோம் 6 மாதத்தில், நீங்கள் இந்த நாட்டுடைய நிர்வாகத்தை எடுத்துக்க போகிறீங்க, அதுக்கான வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்கிறாரு மவுண்ட்பேட்டன் நேருவை கூப்பிட்டு. நேரு வல்லபாய் பட்டேலை கூப்பிட்டு இது என்னென்னு வேலையை பாருங்கிறாரு. என்ன வேலையை பார்க்குறது? 1947 ஜனவரி அன்று இந்தியா என்று ஒன்று கிடையாது. 1947 ஜனவரி மாதம் இந்தியா என்பது 557 சமஸ்தானங்களால் இணைக்கப்பட்டிருந்த ஒன்று. 557 இணையாத சமஸ்தானங்கள். அப்போ வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஜனவரி 1947 ஒரு அதிகாரியை கூப்பிட்டு, அந்த அதிகாரி பேர் விபி மேனன். அந்த விபி மேனனை கூப்பிட்டு நீங்கள் போய் இந்த சமஸ்தானத்தெல்லாம் பேசி முதல்ல இந்தியாவை ஒன்றாக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஒற்றை ரயில் பாதையும் ஒரு தபால் சேவை மட்டும் இருந்துச்சு இணைக்கிறதுக்கு. அப்போ இதெல்லாம் ஒன்றாக்குங்கன்னு சொல்லும் பொழுது விபி மேனன் 1947 ஜனவரியிலிருந்து 1947 ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே இந்தியாவை வலதும் இடதுமாக 3 முறை போயிட்டு வந்தார். மேலும் கீழுமா போய் எல்லா சமஸ்தானங்களையும் பேசி இந்த இந்தியா ஒன்றாக இணைத்து தைக்கப்பட்டது. அன்னைக்கு தான் இது இந்தியாவாகுது. அதில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் வந்து ரொம்ப கோச்சுக்கிறாங்க. நாங்கள் உங்களோட வரல, நீங்கள் பரதேசி போயில, உங்கள்கிட்ட பணமும் இல்லை ஒன்றும் இல்லை, வெள்ளைக்காரன் வெளியே போயிட்டாங்கன்னா அந்த நாட்டில் வெறும் பஞ்சம்தான் மிஞ்சும், நாங்கள் உங்களோட வரணும், எங்களுக்கு இயற்கையான ஒரு துறைமுகம் இருக்குது, அந்த துறைமுகத்தை வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிறோம் வேறு நாட்டு பக்கம் வியாபாரம் பண்ணி அப்படின்னு திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னருக்கு யோசனை சொன்ன திவான் யாருன்னா சிபி ராமசாமி. அந்த சிபி ராமசாமி தான் நம்ம மெட்ராஸில் வச்சிருக்க பேர். சிபி ராமசாமி ரோடு இருக்கு இல்லையா, அந்த திவான் தான் இந்தியாவோட சேரக்கூடாதுன்னு சொன்னவர் அவர். அப்புறம் அவரை வந்து விபி மேனன் பார்த்துக்கிட்டு இல்லையா அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி கொண்டு வந்து இப்படி திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலேருந்து ஹைதராபாத் சமஸ்தானத்திலேருந்து புதுக்கோட்டையிலேருந்து எல்லா சமஸ்தானங்களையும் ஒன்றிணைத்து இந்தியா ஒன்று கட்டப்பட்டது. அப்படி கட்டப்பட்டது வல்லபாய் பட்டேல் தலைமையில் கட்டப்பட்டதுனால தான் வல்லபாய் பட்டேலுக்கு இரும்பு மனிதர்னு பேர் வச்சது. 1947 ஆகஸ்ட்டில் கொடியேற்றினாங்க. கொடியேற்றும் போது நேரு இருந்தார், வல்லபாய் பட்டேல் இருந்தார், மவுண்ட்பேட்டன் இருந்தார், எல்லாரும் இருந்தாங்க. இந்த இந்தியாவை ஒன்றாக இணைத்து கட்டிய விபி மேனன் அந்த கூட்டத்திலே இல்லை. அப்போ இதை போல அதிகாரிகள் 100 பேர், அறிவாளிகள் 100 பேர் இந்த தேசத்துக்கு ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. அந்த வரலாறு அங்கிருந்து தொடங்கணும்னா நம்ம சமகாலத்தில் நிகழ்ந்தவைகளை வரலாறாக நாம் அறிந்திருந்தோமா, நம்ம அதை சொன்னோமா அப்படிங்கிறதுல. அப்போ இதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, எனக்கு ஒரு ராமச்சந்திர குஹா கையில் கிடைச்சது போல் உங்களுக்கு ஒன்று கிடைக்கக்கூடும். அது இன்றைக்கு இருக்கிற ஒரு புத்தகமாக இருக்கக்கூடும், சாதாரண ஏதோ ஒரு புத்தகமாக இருக்கக்கூடும். ஏன் ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் நம்ம பேராசிரியர் மாதிரி பல 100 நூல்கள் கற்றவர்கள் வந்து மறுபடியும் உங்களை படிங்க 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 என்னை படிங்க படிங்க படிங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, படிப்பதன் வாயிலாக நாம் நம் காலத்தின் வரலாறை அறிந்து கொள்கிறோம். ஒரு புத்தகம் என்பது இன்றைய காலகட்டத்தை எது பிரதிபலிக்கிறதோ
அது மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்ச புத்தகமாக இருக்க முடியும். இன்றைய காலகட்டம்னு ஒன்று இருக்கா என்ன? அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தான். அந்த மனிதர்களை பிரதிபலித்தா அது அந்த காலத்தை பிரதிபலிக்குது. அந்த காலத்தை பிரதிபலித்தா அந்த காலம் வரலாறாக பதிவுபடுகிறது. அந்த வரலாறை படித்தா நமக்கு மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு சொல்வதற்கு, கடத்துவதற்கு ஒரு செய்தி இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த இந்தியாவில் மனித உயிர்கள் எவ்வளவு மலினமாக நடத்தப்படுகிறது என்பதற்கு நம்ம கோவிட் காலத்தில் நடந்த உதாரணம் சொன்னேன். இதுக்கு அப்படியே 60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உலகத்திலேயே மிக கொடூரமான ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் என்பது போபாலுடைய விஷவாயு. அந்த போபால் விஷவாயுவில் வழக்கில் எவ்வளோ பேர் செத்தாங்க, எவ்வளோ பேர் தண்டிக்கப்பட்டாங்க, நடத்திய நிறுவனம் சொல்லப்பட்ட தண்டனை தொகையை கொடுத்துச்சா, அபராத தொகையை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பல நூறு ஆச்சரியங்களுக்குள்ள அடங்கி இருந்திருக்கும். அப்போ அதில் நம்ம பாடம் கற்றுக்காதனால தான் இதில் பாடம் கற்றுக்கல. இப்படி உன்னை தொட்டு தொட்டு படிக்க போகும் பொழுது எப்பொழுதும் ஒரு விஷயம் என்பது, படிப்பு என்பது ஏன் அவசியம் அப்படின்னா, படிப்பு என்பது உங்களை ஒரு புத்தகத்தோடு நிறுத்தாது, அது தொட்டு தொடர வைக்கும். திருக்குறளை படிக்க போனால் திருக்குறளுக்கு 100 பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நாவலர் நெடுஞ்செழியன் உரை எடுத்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அது காரணம் அந்த நாவலருடைய உரையில் இருக்கிற முன்னுரை. ஒரு திருக்குறளுக்கு இவ்வளவு அழகான ஒரு முன்னுரை எழுத முடியுமா? இந்த திருக்குறள் எழுதிய திருவள்ளுவருக்கு எந்த மதமும் எந்த ஜாதியும் எந்த இறை அடையாளமும் கிடையாது என்பதை நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தன்னுடைய 16 பக்க முன்னுரையில் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை ரொம்ப பிரமாதமாக நிறுவியிருப்பார். அதை நம்ம கிருங்கை செய்தி சொன்னால் ஒத்துக்க மாட்டார் இல்லையா? அவர் படிப்பை சரஸ்வதின்ட்டார், பூஜை பண்ணுங்கன்ட்டார் இல்லையா? என்ன கேட்டிங்கன்னா, ஏன்பா எல்லாத்தையும் பூஜை பண்ணி காலி பண்ணுறீங்க? பூஜை பண்ணாதீங்க. எது ஒன்றுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கின்றீர்களோ கொடுக்கும் பொழுதே அதை ஒருவனிடம் ஒழிக்கின்றீர்கள் என்று பொருள். அதை எல்லாருக்கும் தான் ஆக்கணும். இந்த உலகம் ஒப்புக்கொண்ட விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்போ கடைசி வரையும் மனித உடல் மொத்தமும் செயல்படாமல் போய் மூளை மட்டுமே செயல்பட்ட ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் கடவுள் என்று ஒன்று இல்லவே இல்லை. அப்படி ஒரு இருந்திருந்தால் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் அவர் என்ன செய்து கொண்டிருக்குவார் அப்படின்ட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? கடவுளை நம்பாதவெல்லாம் நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்கிறதுக்காக அந்த உலகத்தை படைச்சிக்கிட்டு இருந்தாருங்கிறார். எனக்கு கடவுளை பற்றி பயம் இருக்கிறதா என்று கேட்டால் எனக்கு கடவுளை பற்றி பயம் இல்லை. ஆனால் கடவுளை நம்புகிறவர்கள் பற்றி மிகுந்த பயம் இருக்கிறது. நான் ஸ்டீஃபன் ஹாக்கிங், எனக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதின வரியிலே ரொம்ப பிடிச்ச வரி, எப்பொழுதும் எவராலும் மறுக்க முடியாத வரி அந்த வரி தான். எனக்கு கடவுளை பற்றி அச்சம் கிடையாது, கடவுளை பற்றிய பயம் கிடையாது, ஆனால் கடவுளை நம்புகிறவர்களை பற்றி மிகுந்த பயம் இருக்கிறதுன்னு. ஏன்னா என்ன சொல்லுவான்னு தெரியாது. எல்லாத்தையும் புனிதப்படுத்தி எனக்கு சேராம பண்ணிட்டா என்ன செய்கிறது இல்லையா? படிப்பு ரொம்ப முக்கியம் தான் சொல்லணும், அதை போய் நம்ம சரஸ்வதினு சொல்லக்கூடாது. பணம் ரொம்ப முக்கியம்னு சொல்லணும், அதை போய் லட்சுமின்னு சொல்லக்கூடாது. அப்போ இங்கே எல்லாம் அவசியம், பணம் அவசியம், படிப்பு அவசியம். அதற்கு அனாவசிய உயர் பீடங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. அண்ணன் பேசும்போது வரி சொன்னார், தமிழ்த்தாய் வாழ்த்து முழுமையான பாடல் நீங்கள் படிக்கலை, அரசியல் காரணங்களுக்காக அது மாற்றப்பட்டது அப்படின்னு. தமிழ்த்தாய் வாழ்த்து மாற்றப்படலை. தமிழ்த்தாய் வாழ்த்தில் இருக்க சில வரிகள் குறைக்கப்பட்டது, புதுசாக எழுதலை. மனோன்மணியம் சுந்தரபிள்ளை எழுதினதே தான் பாட்டு. அதை ஏன் குறைச்சாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம வரலாறுன்னு சொல்கிறோம்ல, இந்தியாவில் எந்த மொழிக்கும் பாட்டு இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பாட்டு? நம்ம மட்டும் என்ன கொண்டாடுறோம் 55 வருஷமா? அப்படின்னா அது அறிஞர் அண்ணாவின் ஆசை. இது இந்த நாட்டில் நடந்த அரசு விழாக்கள் எல்லாவற்றிலும் இறை வணக்கம் தான் பாடப்பட்டுச்சு, கடவுள் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. கடவுள் வாழ்த்து பாடப்படும்போது எல்லா மதத்தினரும் வாழும் ஒரு மாநிலத்தில் நீங்கள் மறுபடியும் ஒரு மதத்தை சார்ந்து பாடக்கூடாது. அப்படி பாடுறது உடனே சொன்னால் வருத்தப்படுவாங்க, பாடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி ஆரம்பிக்கணும்னு மனோன்மணி சுந்தரபிள்ளையுடைய பாட்டை எடுத்து இன்றைக்கி நம்ம பாடிக்கிட்டு இருக்க பாட்டை ஆக்கணும்னு அண்ணா விரும்பினார். அண்ணா எதிர்பாராத விதமாக நோயுற்று இறந்து போனதனால் 1970 முதல்வர், அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை அரசு பாடலாக மாற்றினார். மாற்றி எல்லா அரசு பாடல்களையும் அதை பாடணும்னு சொன்னாங்க. அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து ஒரு மொழியை கொண்டாடி நம்ம பாடுற பாட்டு. அதிலிருந்து ஏன் 2 வரியை குறைச்சாங்கன்னு நம்ம சொல்லணும். பேராசிரியர் மாதிரி படித்த ஆட்கள் எல்லா இடத்துலையும் அது என்ன செஞ்சிச்சுன்னா, குறிப்பிட்ட சாராருடைய எண்ணத்தை, அவர்களுடைய நம்பிக்கையை தப்பாக சொல்கிறதா இருந்துச்சு. ஆரியத்தை ஒழிப்புக்கு வந்தது தான் திராவிடம். ஆனால் அந்த பாட்டில் என்ன இருந்துச்சுன்னா, ஆரியம் போல் வழக்கொழிந்து சிதையா உன் சீரிழமை திறமையந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே இருந்துச்சு. ஆரியம் வழக்கொழிஞ்சிருச்சு, ஆரியம் இல்லை.
அப்படின்னு சொல்ல வந்ததான் திராவிடம். ஆனால் கலைஞர் என்ன நினைச்சாருன்னா, சொன்னா அவன் வருத்தப்படுவான். அவனு தானே இருக்கான் 3% இருந்துட்டு போகிறான். ஆரியம் ஒளிஞ்சிருச்சுன்னு சொன்னால் வருத்தம், ஒளிஞ்சிருச்சுன்னு சொல்ல வேண்டாம், அந்த வரியை தூக்கிடுங்க. அதனால இந்த பாட்டு மாற்றப்படலை. ஒரு சாரார் மனம் புண்படுமோன்னு சொல்லி தூக்குனாங்க. யார் சாரார்? இவருடைய கருத்துக்கு நேர் எதிர்கருத்து வச்சிருந்த மனம் புண்படுமோன்னு தூக்குனாங்க. அதனால நம்ம கொண்டாடணும் இல்லை. அது புரியாமல் போன வருஷம் துக்ளக் விழாவில் முழு பாட்டு போடுறாங்க. டேய், நீங்கள் ஒழிச்சிட்டீங்கன்னு சொல்ல வேண்டாம் நினச்சி தாண்டா தூக்கியிருக்கத. நீங்கள் மறுபடியும் உட்காந்துக்கிட்டு முழுமையான தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிறோம் நாங்கள் அடமடப்ப இல்லைலா, நீங்கள் எல்லாம் மன வருத்தப்படுவீங்கன்னு தூக்கியிருக்கு. ஆரியம் போல் வழக்கொழுந்து சிதையா ஒரு சீரிழமை திறமையந்த செயல்முறை. நீ ஆரியம் ஒளிஞ்சிருச்சுமா, என் தமிழ் தாய் நீ ஒழிய மாட்ட, உன்னை வாழ்த்தணும்னு இருந்த பாட்டுது. அப்போ வரலாறு என்பது தொடர்ச்சியாக எல்லோரும் இன்பமாக வாழுவதற்காக ஒரு மாற்றத்தை செய்து கொண்டே இருக்கிறது இல்லையா? நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எழுதப்பட்டது தான். ஆனால் எழுதப்பட்ட 3 ஆண்டுகளில் திருத்தப்பட்டது. அது ஏன் திருத்துறோம் அப்படின்னா, காலம் மாற மாற இங்கே எல்லா மனிதர்களையும் இன்க்ளூசிவாக உள்ள வச்சுக்கணுங்கிறக்காக திருத்திக்கிட்டே இருக்கும். வைரமுத்து அவர்கள் தொல்காப்பியத்தை பற்றி எழுத வரும்போது ரொம்ப பிரமாதம் ஒன்று சொல்லுவார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தனை அறிஞர்கள் ஒன்று கூடி பார்த்து பார்த்து செய்யப்பட்டது. ஆனால் அது இத்தனை முறை திருத்தப்பட்டு விட்டது. ஆனால் 3000 ஆண்டு காலமாக இருக்கிற தொல்காப்பியம் ஒரு இலக்கணம் எழுதுனா தமிழில் அந்த இலக்கணத்தை ஒருத்தரும் மாற்றவே முடியல. அதனால தான் அந்த மொழியை நாங்கள் அவ்வளோ கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி வைரமுத்து எழுதியிருப்பார். இங்கே வரலாற்று ஒன்று நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னு நம்ம பதிவு பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமாக இருக்குது. ஏன்னு கூடவே போய் சொல்ல வேண்டியது இருக்குது ஒவ்வொரு தடவையும். ஏன்னா இங்கே போய் ரொம்ப வேகமாக போய் கேட்கும்போது நல்லா இருக்குல்ல, ஆமாம் ஆமாம் அப்படின்னு இல்லையா? நம்ம இந்திய வரலாறு சொல்கிறோம், தமிழ்நாட்டு வரலாறு தெரியணும்ல. தமிழ்நாட்டு வரலாறு என்னவாக இருந்தது? ஏன் ஒரு கட்சி, ஒரு சித்தாந்தம், திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சிக்கு வருது இந்தியாவில்? முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வருது. அதுக்கு வரை காங்கிரஸ் தான் ஆட்சி. காரணம் முழுக்க ஒரு சுதந்திர ஜோஷில் இருந்தாங்க எவ்வளோ பேரும். காங்கிரஸுக்குனே வேறு யாரும் இல்லை சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள்னு. ஆனால் 67 முதல்ல இந்தியாவில் கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட்டும், மேற்கு வங்கத்தில் அவர்கள் தேசிய கட்சி, அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அன்று தேசிய கட்சி, ஒரே ஒரு மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் 1967 தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துச்சு. இந்தியாவே ஆச்சரியமாக திரும்பி பார்த்துச்சு அறிஞர் அண்ணாவை. யாரா அந்த அண்ணாதுரைன்னு குட்டையாக அழுக்கா ஒரு கசங்கன வேட்டி சட்டையோட மூக்குப்பொடி போட்டு மீசை பூரா ப்ரௌன் கலரில் ஆகி போன ஆளுக்கு பின்னாடி பூரா 30 வயசு ஆளாக நிற்கிறான் அவ்வளோ பேரும். அந்த பக்கம் எதிரணியில் நிற்கிறேன் பூரா வயசான சீனியர் மோஸ்ட் ஆள், சுதந்திரத்துக்கு போராடினவங்க. என்னடா இந்த அண்ணாதுரை நம்பியாடா இவ்வளோ பேர் கிளம்பி வந்தாங்க, இந்த அண்ணாதுரை நம்பியாடா இவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க. இந்த இந்தியா அப்பொழுதுதான் முதல் முறையாக அண்ணாதுரை உற்று பார்த்தது. அண்ணாதுரை ஆட்சிக்கு வருவதற்கு, அறிஞர் அண்ணாதுரை வருவதற்கு முன்னாடி என்னவெல்லாம் நிகழ்ந்திருக்கு? அது ஏன் திராவிட கழகம் இருந்துச்சு? திராவிட கழகம் என்ன இருந்துச்சு? எல்லாருமே இந்திய எதிர்த்தாங்களே. ஏன் இந்திய எதிர்த்ததுக்கான இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம தான் மொழிக்காக போராடுறோம். அன்னைக்கு மொழிக்கு போராடாமல் இல்லை தேசியம்தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு மாநிலங்கள் எல்லாம் இன்று தங்கள் மொழியை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருத்தரும் தமிழ்நாடை பாருன்னு சொல்வதற்கான காரணம் நம்ம முதல்ல முடிச்சுக்கிட்டவங்க. இன்றைக்கி விஜய் சேதுபதி வந்து ஒரு படத்துடைய ப்ரமோஷனுக்கு வந்து உட்காந்துருக்கார்ட்ட போய் இங்கே தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்க முடியலையேன்னு அவர் வரையும் அந்த கேள்வியை கேட்குறான்னா அதுக்கு காரணம் அந்த பொய் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். இங்கே ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், ஹிந்தி படிக்கலாம். இங்கே நீயா வந்து படித்து ஆகணும்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறோம். இங்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்றைக்கி இந்தியாவில் அந்த நிலவரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் யாரையும் எதற்காகவும் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம வச்சுருக்கோம். அவரவர் விருப்பம் இல்லையா? பொங்கல் அன்னைக்கு நம்ம மாட்டுக்கறி கடை அடைக்கிறது இல்லை. யார் வேணும் என்ன வேணால் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரவர் வீட்டுக்குள்ள பண்ணிக்கங்க, ஒரு குழப்பம் கிடையாது. அடுத்தவன் என்ன சாப்பிட்றான் நம்ம சரி பார்க்கறது இல்லை, அடுத்தவன் என்ன உடை அணிகிறான் நம்ம சரி பார்க்கறது இல்லை. அது அவன் விருப்பம். பொது அமைதிக்கு பங்கம் விளையாமல் இருக்கிறதா என்று மட்டும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது இந்த மொத்த தேசத்துக்கு நடக்கணும்ல, நிகழணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வரலாறு எதுவோ அதை நாம் கவனமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கு. நான் ஏன் வந்து விபி மேனனில் தொடங்கி இவர் வரையும் சொல்கிறேன் அப்படின்னா, வல்லபாய் பட்டேல் வரையும் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தேசம் பல்வேறு கலாச்சாரங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசம். வேறு வேறு ஆட்களால், வேறு வேறு கலாச்சாரங்களால், உடைகளால், விருப்பங்களால், மதங்களால் இருந்தவர்களை ஒன்றிணைத்து கட்டப்பட்ட தேசம். உலகம் இந்த தேசத்தை என்னவாக பார்க்கிறது? நம்ம இந்தியாவை பாரத்னு வச்சுக்குவோம், உங்களுக்கு பிடிக்கும்னா பாரத்தோ இந்தியாவோ. இதை ஏன் இவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறான் அப்படின்னா, இந்த தேசம் ஒன்றில் தான் இத்தனை விதமான
பல்வேறு கலாச்சார குழுக்கள் ஒன்று கூடி இணக்கமாக வாழுகிற ஒரு தேசமாக, உலகத்துக்கு வழிகாட்டுகிற தேசமாக இருக்கிறது இந்தியா. இது ஒரு துணைக்கண்டம் இல்லையா? இது வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது. இந்த நாட்டுக்கு மட்டும்தான், இந்த நாட்டு தனிச்சிறப்பு. அதை நம்ம கொண்டாடுறோம். அதை ஜென்ரல் எலெக்ஷன் வந்து நம்ம வந்து முதல் எலெக்ஷன் 67 எலெக்ஷனை பற்றி பேசும்போது தமிழ் நெடுஞ்சாலைங்கிற புத்தகம், ஐஏஎஸ் பாலகிருஷ்ணனுடைய புத்தகத்தை ஒன்று படிக்கிறேன். படிக்க போகும்பொழுது அதை தொட்டு நான் வந்து அவர் கூட வேலை பார்த்த குறைஷியை பற்றி அவர் எழுதுறாரு. குறைஷியை தொட்டோன்னு நான் என்ன செய்கிறேன், குறைஷி வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அன்டாக்குமெண்டட் ஒண்டர் த இந்தியன் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வந்து வாய்ப்பு கிடைச்சி அதை வாங்கி படிச்சிருக்கேன். நம்முடைய இந்திய அரசியலில் இந்திய தேர்தல் எவ்வாறாக நடக்கிறது, அதிகாரிகள் எவ்வளவு வேலை செய்கிறார்கள், அதில் என்னவெல்லாம் சுவாரஸ்யம் இருக்குங்கிறதுக்கான ஒரு அவ்வளவு அற்புதமான புத்தகம் அந்த புத்தகம், அன்டாக்குமெண்டட் ஒண்டர்னு. அதில் வந்து குறைஷி எழுதியிருப்பார், சிபி ஜோஷின்னு ஒருத்தர் இருந்தார். சிபி ஜோஷி யாருன்னா ராஜஸ்தானுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக 2003 நியமிக்கப்பட்டு ராஜஸ்தானில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள அந்த வேறுபாடுகளை எல்லாம் ஒழித்து அதன் பிறகு 2008 தேர்தல் சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலில் ஜெயிச்சா சிபி ஜோஷி தான் முதலமைச்சராக போகிறார். தேர்தல் நடந்து முடியுது. தேர்தல் நடந்து முடிஞ்சால் அந்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக எல்லோரும் எண்ணியிருந்த சிபி ஜோஷி தோல்வியடைந்தார். ஒரு ஓட்டில், ஒரே ஒரு ஓட்டில் சிபி ஜோஷி தோற்று போனார் முதலமைச்சர் நாளானைக்கு. ஆனால் இங்கே சீட்டு போச்சு. அப்படின்னா ஜோஷி என்ன பாடுபட்டிருப்பார், என்ன பதட்டமாயிருப்பார், என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பார். ரீகவுண்ட் பண்ணுறாரு, மிஷினை எண்ணுறாங்க, திருப்பி போஸ்டல் ஓட்டு எண்ணுறாங்க, மறுபடியும் அதே ஒரு ஓட்டு வித்தியாசம். இல்லை மறுபடியுங்கிறாரு. எலெக்ஷன் கமிஷனுக்கு புரியுது. ஆனால் ஒரு ஓட்டில் அது வாய்ப்பு தவறு. அது முதலமைச்சர் நாக்காளி போச்சு ஒரு ஓட்டில். என்னடா முதலமைச்சர் நாக்காளி எழுதுனா ஒருத்தர், சரி மறுபடியும் என்ன, மறுபடியும் போஸ்டல் ஓட்டு என்ன, போஸ்டல் ஓட்டு பூரா என்ன, மறுபடியும் அதே அளவு, அதே ஒரு ஓட்டில் இருக்குது. ஜோஷி ஒப்புக்கொண்டார். ஆமாம், ஃபேர் எலெக்ஷன் தான் நடந்திருக்கு, எல்லாம் ஒழுங்காக தான் பண்ணியிருக்காங்க, நான் ஒரு ஓட்டில் தோற்று போனேன் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி என்ன நிகழ்ந்ததுன்னா, அந்த வாக்களிக்கிற நாளன்று அவருடைய மனைவியும் மகளும் புருஷனும் அப்பாவுமான சிபி ஜோஷி ஜெயிக்கணுங்கிற வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் 2 பேரும் ஓட்டு போடாமல் விட்டுட்டாங்க. அந்த 2 பேரும் கோயிலுக்கு போகாமல், என்ன சேர்த்து கவனிச்சிங்களா, கோயிலுக்கு போகாமல் ஓட்டை போட்டிருந்தா சிபி ஜோஷி முதலமைச்சர். இப்போ நம்ம கடவுளை கும்பிட்றது முக்கியம், ஆனால் முதல்ல காலையில் போய் ஓட்டை போட்டுவிட்டு அப்புறம் கும்பிட்றது முக்கியம் இல்லையா? அப்படி இப்போ நான் சொன்னது சிபி ஜோஷி போல 100 கதைகள் இருக்கு அந்த புத்தகத்தில். இந்திய எலெக்ஷனில் இத்தனை சுவாரஸ்யமாக நடந்திருக்கு அப்படின்னு. இது எங்கே தெரிய வருது குறைஷியை பற்றி அப்படின்னா, நம்ம வந்து தமிழ் நெடுஞ்சாலை படிக்க போனால் தெரிய வருது. தமிழ் நெடுஞ்சாலை ஏன் படிக்க போனோம் அப்படின்னா, தமிழ் நெடுஞ்சாலையில் நம்ம பார்க்கடல் கடைகளை பற்றி சொல்லியிருந்தார் இல்லையா, அப்படி ஒரு சங்கப்பாட்டை பற்றி ஆர் பாலகிருஷ்ணன் எழுதி அந்த சங்கப்பாடலை படிக்க போனதுனால ஆர் பாலகிருஷ்ணனுடைய தமிழ் நெடுஞ்சாலை படிக்கணும். இன்னைக்கு நம்ம மதுரையுடைய புகழ்பெற்ற வழக்கறிஞர் அவர்கள் திரு பிரபுராஜதுரை அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. பிரபுராஜதுரை அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, நும்மினும் சிறந்தது நுவ்வைன்னு. பிரபுராஜதுரை வந்து ஒரு வழக்கறிஞர் அவர் சட்ட புத்தகம் தான் படிப்பார் தான் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இந்த வழக்கறிஞர் தமிழ் புத்தகம் படிக்கிறவர். அவர் ஒரு வேள்பாரின்னு ஒரு நாவல் படிக்கிறார். வேள்பாரி படிக்க போகும்போது, என்னடா நமக்கு பாரி மன்னனை பற்றி என்னென்னமோ கதை சொன்னாங்க, ஆனால் பாரி மன்னனை பற்றி இவ்வளவு தகவல்கள் சங்கப்பாட்டில் இருக்கா அப்படின்னு தெரிய வந்து, வேள்பாரி சு வெங்கடேசனுடைய வேள்பாரியை படித்ததுனால பாரி மன்னனை பற்றி படிப்பதற்காக சங்கப்பாடல்குள்ளே போகிறார். சங்கப்பாடல்குள்ளே போனால் அந்த சங்கப்பாடல்களை படித்தது விளைவாக அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் யாரெல்லாம் சங்கப்பாடல்களை பற்றி எழுதியிருக்கிறார்களோ அதையெல்லாம் திரும்பி படிக்க ஆரம்பிக்கிறார். படித்தா ஒரு காலகட்டத்தில் சட்ட புத்தகத்தை படிப்பதற்கு எவ்வளவு நேரம் சொல்லிப்பாரோ அதைவிடவும் அதிக நேரத்தை சங்கப்பாடல்களில் முழுது போடுறாரு. எப்போவுமே படித்தா பேசணும் அல்லது எழுதணும், ரெண்டில் ஏதோ ஒன்று செய்யாமல் இருக்கவே முடியாது, சும்மா இருக்கவே முடியாது. மலங்க முழிச்சு பார்க்க முடியாது ஒருத்தனை. படித்தோன்னு வீணே மறுபடியும் இன்லெட் இருந்து அவுட்லெட் இருக்கணும்ல, அப்போ தான் மறுபடியும் இன்லெட் இருக்கும் திருப்பி உள்ள. அப்போ திருப்பி என்ன செய்யணும், தினசரி ஃபேஸ்புக்கில் தான் படித்த பாடல்களின் சிறப்புகளை எல்லாம் எழுதுறாரு. அந்த சங்க பாடல்களை நான் என்னவெல்லாம் கண்டேன், என்னவெல்லாம் சிறப்பு, என்னவெல்லாம் என்னை ஆச்சரியப்படுத்துனுச்சு அப்படின்னு எழுதுனதை அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து நீங்கள் ஒரு வழக்கறிஞர், நீங்கள் புத்தகம் போடணும்னு சொல்லி அவர் எழுதின அந்த 50 கட்டுரைகளோட புத்தகம் வந்து சங்கப்பாடலை பற்றி நும்மினும் சிறந்தது நுவ்வைன்னு ஒரு புத்தகமாக எனக்கு வெளியிட்டார். என்னுடைய நண்பர் அமீர் வந்திருந்தார் அந்த புத்தகம் வெளியிட, அவங்க அந்த நாளைக்கு வந்திருந்தாங்க. என்ன முக்கியம்னா, ஏன் சங்கப்பாடல் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த வரலாற்றின் தொடர்பாக அது இருக்கிறது. சங்கப்பாடல் என்பது நம்முடைய வரலாறு. நீங்கள் வந்து
கம்பனை பற்றி ஒரு விழாவில் எம்ஆர் ராதா பேச போகும் பொழுது கம்பர் செட்டியார் விழாவிலே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. கூட்டத்தில் இருந்து பார்த்தேன், கம்பர் செட்டியார்லாம் இல்லைங்க அப்படின்னு. சரி ஓகே, கம்ப நாடார் விழாவிலே அப்படிங்கிறாரு. கம்பர் நாடார் இல்லைங்க அப்படின்னு. கம்பர் வெள்ளாளர் விழாவிலே அப்படிங்கிறார் எம்ஆர் ராதா. அடுத்து வெள்ளாளர்லாம் இல்லைங்க. அப்போ யார் தான்ப்பா அவர் அப்படிங்கிறாரு. இல்லை கம்பர் காலத்தில் ஜாதியெல்லாம் இல்லையங்க. ஓ அப்போ ஜாதி இல்லாமல் இருந்தவன் தமிழ்நாட்டில். சரி சரி, சாதிகள் இல்லாத கம்பர், சாதிகள் இல்லாத நாட்டில் பிறந்த கம்பன் அவர்களே அப்படின்னு எம்ஆர் ராதா பேச ஆரம்பித்தார். எம்ஆர் ராதா போல் அவ்வளோ துணிவோடு பேசுகிறாலும் இன்னைக்கு யாரு கிடையாது வச்சுக்கோங்க. அப்போ ஒரு விஷயத்தை சொல்வதற்கு இதை இத்தனை சொல்லி வர்றார். எதுக்கு சொல்கிறேன்னா, சங்கப்பாடல்கள் என்பது தான் நம்முடைய வரலாறு. நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம மொழியினுடைய சிறப்பு என்ன, இந்த மக்கள் என்னவாக இருந்தார்கள், இந்த நாடு என்னவாக இருந்தது, இவர்கள் கலாச்சாரம் என்னவாக இருந்தது, இவர்கள் உணவு என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பாட்டாக்கி வச்சுருக்கோம். நம்ம சங்கப்பாட்டை தேடினா நம்முடைய வாழ்வு என்னன்னு தெரிஞ்சிடும். அதைத்தான் நான் அப்போதே உங்களுக்கு திருக்குறளுக்கு சொல்ல வந்து மாறி இங்கே எழுதுற வந்துட்டேன். திருக்குறள் உரையை படிக்கும் பொழுது பல்வேறு ஆட்களுடைய உரை இருக்குது. திருக்குறள் ரொம்ப பழைய புத்தகம் தமிழில், ஆனால் இன்றைக்கும் அது ரொம்ப புதுசு. ஏன்னா அது படிப்பவனுடைய அறிவுக்கு தகுந்தாற்போல் செய்தியை மாற்றுது. ஒரு குறள் உண்டு, நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன்னு ஒரு குறள் இருக்குது. நெடுநீர், நெடுநீர்னா ஒரு காரியத்தை நீட்டி செய்கிறவன், அரை மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை 4 மணி நேரம் பார்க்குறான்ல, அது நெடுநீர். மறவினா மறதி, மடினா சோம்பல். மலையாளத்தில் இன்னமும் சொல்லிருக்கு, என்னடா ஏன்டா அந்த வேலை செய்யலைன்னா ஒரே மடியாக இருக்குது அப்படிமா. மடினா சோம்பல். நெடுநீர் மறவி மடி துயில். துயில்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். துயில்னா தூக்கம் இல்லை, துயில்னா ஹேங் ஓவர், உறக்கம் தான் தூக்கம். விறகு வெட்டி உறக்கம் கொள்ளுவான், மன்னர் துயில் கொள்வான். அது தூக்கமும் இல்லை முழிப்பும் இல்லை, அப்படியே ஒரு மந்தகாச நிலையில் அப்படியே இருக்கிறது. யாரங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு, அதனால தான் துயில். அதனால தான் மன்னர் துயில் கொள்கிறாரா அப்படின்னு கேட்குறது, ஹேங் ஓவர் அது. நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலனா. கெட்டு போகிறதுன்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டான்னா, அவன் வாழ்க்கையில் இனிமேல் நம்ம உருப்பட வேண்டாம்னு நினச்சிட்டான்னா, இந்த நெடுநீர் மறவி மடி துயில் நானையும் அவன் விரும்பி ஏறுற படகம். கெடுநீரார் காமக்கலன், விருப்பக்கலனா, போய் ஏறி உட்காந்துக்குவான் அதில் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு உரையாசிரியர் வாசுபமாணிக்கம். அதுக்கு அப்படியே தேவநாய பாவனர் என்ன சொல்கிறார் அதே குறளுக்கு, நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன்னா அதை அணிகலனா எடுத்து போட்டுக்குவானா, பதக்கம் மாதிரி நினச்சிக்கிட்டு. மறதி, ஹேங் ஓவரு, இதெல்லாம் இன்னும் நான் வாங்கின பதக்கம் அப்படின்னு எடுத்து போடுவாங்க. நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன், அணிகலன்னு சொல்கிறாரு. இது ரெண்டுமே நல்லா இருக்கு. அதுக்கு இவர் ஒரு விளக்கம் சொல்கிறாரு, அவர் விளக்கம் சொல்கிறாரு. அது விரும்பி ஏறுற படகோ விரும்பி அணிஞ்சிக்கிற பதக்கமோ, ஆனால் அந்த செய்தி அவர்கள் இருவரும் சொல்லும் அழகு இருக்குல்ல, அந்த அழகு தான் மறுபடியும் திருக்குறளை படிக்க வைக்குது. இன்னொருவர் இன்னொரு பொருள் சொல்லக்கூடும். இதையெல்லாம் எங்கேயாவது உட்காந்து அந்த வள்ளுவம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்னடா அது நான் எழுதவே இப்படிலாம் நினைக்கவே இல்லை, நீங்கள் இப்படி விளக்கம் சொல்கிறீங்க அப்படின்னு. இயேசுவின் பெருமை அப்போஸ்தலர் வாழ்க்கை மாதிரி குறளின் பெருமை உரை எழுதுவதாலும் ஆயிரும். அப்படி ஒரு புத்தகத்தை தொட்டதன் விளைவாக தொடர்ச்சியாக போவதற்குள்ள அதை எல்லாரும் தொடர்ச்சியாக செய்யணுங்கிறக்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு புத்தகம் எழுதி பேசுகிறாங்க. பேசுபவர்கள் எல்லாரும் கவனமாக ஒன்று பேசுகிறாங்க, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க அப்படின்னா. பிள்ளைகளை படிக்கிறது நீங்கள் பேராசிரியரோட யோசனை சொன்னாங்க, நீங்கள் அவங்க முன்னாடி உட்காந்து படிங்க, அது ரொம்ப நல்ல யோசனை. நீங்கள் முன்னாடி உட்காந்து படித்தாதான் பிள்ளையை படிப்பாங்க அப்படின்னு. அதை விட முக்கியம் ஒன்று இருக்குது. எவ்வளோ நேரத்துக்கு நடிக்க முடியும் படிக்கிற மாதிரியே இல்லையா? படிக்கிற மாதிரி நடித்தா படிக்க முடியாது. அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. நீங்களும் உங்கள் நண்பர்களும், நீங்களும் உங்கள் மனைவியும் மனைவி நண்பர்களும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பிள்ளைய உள்ளே போய் உட்கார்ந்து சொல்லாமல் இருங்க, பிள்ளை படிக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, உள்ளே போ அப்படின்னு. இந்த பெரியவர்கள் பேசுவது அந்த பிள்ளைக்கு சுவாரஸ்யம் எப்போ தட்ட ஆரம்பிக்கும்னா, பெரியவர்கள் அறிவாக பேசுனா சுவாரஸ்யம் தட்டும். எனக்கு தெரியாத உங்கள் அப்பனை பற்றி, கல்யாணத்தன்னைக்கு ஏமாத்தினவன் தானே அவன் அப்படின்னு நீங்களும், ஆமாம் உங்கள் வீட்டில் ஒருத்தரும் படித்ததில்லை, நான் ஒருத்தி தான் படித்து உங்கள் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தேன்னு அவளும் பேசிக்கிட்டே இருந்தால் பிள்ளைக்கு படிப்பு மேலே சுவாரஸ்யம் தட்டாது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து நண்பரோடு அப்படியே பேசுவீங்க, பேச மாட்டீங்க. உங்கள் துறை சார்ந்த ஒரு நண்பர் வரும் பொழுது, இப்போ ராஜதுரை இருக்கார் வழக்கறிஞர், அவரை பார்க்க ஒரு வழக்கறிஞர் வர்றாரு, அவர்கள் சந்தித்து ஒரு வழக்கு பேசுவாங்க. நானும் இயக்குனர் அமீர் சந்திக்கிறோம். பேசும்போது நான் குறைஷி புத்தகம் ஒன்று படித்தேங்க, அதில் சிபி ஜோஷி மாதிரி ஒரு சுவாரஸ்யம் இருக்குங்க அப்படின்னா, அப்படியா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச அவர் ஒரு சுவாரஸ்யம் சொல்லுவார். மனிதர்கள் எப்பொழுதுமே நீங்கள் உயர்வை பேசுனீங்கன்னா எய்தாப்புலக்கால் உயர்வை பேசுவாங்க, நீங்கள் காசி பண்ணிங்கன்னா எய்தாப்புலக்கால் காசி பண்ணுவான், நீங்கள் புகார் பண்ணிங்கன்னா எய்தாப்புலக்கு புகார் பண்ணுவான். அவன் தனியாக ஒன்று செய்யவே மாட்டான். அப்போ நம்ம உயர்ந்ததை பேசும்போது, படித்ததை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, உடன் இருக்கிற என் மகனோ அமீர் மகனோ என்ன நினைப்பான்னா, ஓ இவங்க குறைஷியெல்லாம் பேசுகிறாங்க, ஒருத்த வீட்டில் அந்த தோற்று போனானா
அப்படி நினைக்கிற அந்த கல்லூரி மாணவன் அவன் உன்னை படிக்க கிளம்புவான், அவன் உன்னை தேட ஆரம்பிப்பான். அப்போ இங்கே பெரியவர்கள் பேசும் பொழுது பிள்ளையில உள்ளே போய் உட்காரு, நீ போய் படி, இங்கே என்ன வாயை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லாமல் இருக்கணும். காரணம், அப்படி சொல்லாத பெரியவர்கள் சூழ்ந்து இருந்ததால் தான் நான் என்னை சுற்றி இருந்த பெரியவர்கள் பூரா பேசுவதை வாயை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். எனக்கு நண்பர்கள் பூரா என்னை விட வயதில் மூத்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பேசியது பூரா ஆச்சரிய செய்தியாக இருந்துச்சு. அந்த ஆச்சரிய செய்தியை அதை தொட்டு ஆர்வம் ஏற்பட்டதால் போய் என்னால் எந்த இடத்துல முடியும் அதில் ஒன்று தேட போனேன். அந்த நூல் ஆசிரியர், அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் அதை விட ஆச்சரியப்படுத்தினார். அப்படி இது ஒரே ஒரு புத்தகத்தை ஒரு தடவை ஒருத்தர் படிச்சிட்டான்னா விடாமல் படிச்சிருவான். இவன் படிக்கிறது எது முக்கியம் அப்படின்னா, அவன் படிக்கும் பொழுது மட்டும்தான் இந்த வரலாறை நினைவில் வைத்து இந்த தேசத்திற்காக என்னவெல்லாம் மாறுதல் நிகழப்போகிறதோ, என்னவெல்லாம் மாற்றம் நிகழணுமோ அது தொடர்பாக அவன் சிந்திக்கிறான். நம்ம இன்னும் 6 மாதத்தில் தேர்தலை சந்திக்க போகிறோம். இந்த தேசம் மிக முக்கியமான தேர்தலாக நானெல்லாம் நினைக்கிறேன். அது இல்லையா? நான் தேசம் ஒன்றாக நினைக்கிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தலாம் மனசுக்குள்ள சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா அந்த நாட்டில் ஒரே ஜிஎஸ்டி கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஜிஎஸ்டி கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டு மாநிலத்தோட ஜிஎஸ்டி வச்சுருந்தீங்கன்னா இங்கே திருப்பி ரீஇம்பர்ஸ் பண்ணலாம், திருப்பி வாங்கிக்கலாம். நீங்கள் போய் மும்பையில் ஒரு ஹோட்டலில் தங்கி உங்கள் தமிழ்நாடு ஜிஎஸ்டி கொடுத்தீங்கன்னா திருப்பி பணத்தை வாங்க முடியாது. மும்பையில் உங்களுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பித்து மும்பையில் ஒரு ஜிஎஸ்டி வாங்கியிருந்தால் தான் அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியும். நீங்கள் பெங்களூருக்கு போனீங்கன்னா பெங்களூரில் வேறு ஜிஎஸ்டி. என்னடா ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லைங்க, ஒரே நாடு ஒரே ஜிஎஸ்டி கிடையாதா? மாநிலத்துக்கு ஒரு ஜிஎஸ்டியா? அப்போ இது தெரியணும்னா அதை பற்றி, இந்த நாடு பற்றி, புத்தகம் பற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது. இந்த சந்திக்க போகிற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். அந்த தேர்தல் தான் நாம் இதுவரையும் கட்டி காத்து வந்த எல்லோரும் இணைந்து இன்பமாக வாழும் இந்தியா என்பதை உலகத்திற்கு தொடர்ந்து சொல்லப் போகிறோமா இல்லையா என்பதை முடிவு பண்ண போகிற தேர்தல். அதனால தான் உங்களுக்கு சிபி ஜோஷி கதை சொன்னேன். நீங்கள் ஓட்டு அப்புறம் போட்டுக்கலாம், போய் இருந்துடாதீங்க. அந்த ஒரு ஓட்டு ரொம்ப முக்கியம். அதுதான் எல்லாத்தையும் மாற்ற போகுது. அதனால மிகச்சிறந்த நூல் வாசித்து, மிகச்சிறந்த சிந்தனை மிகச்சிறந்த அரசை தேர்ந்தெடுப்பது நம் பொறுப்பு. அந்த பொறுப்பில் சிறப்பாக பங்காற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.